ஷீரடியில் பாபா வாழ்ந்த இடமான துவாரகாமாயில் ஒரு கண்ணாடி கதவுடன் கூடிய அலமாரியில் கோதுமை நிரம்பிய மூட்டையை பார்க்கலாம். பாலாஜி நெவாஸ்கர் என்கிற அடியவர் பாபா தினந்தோறும் நடந்து வரும் சாலையை சுத்தம் செய்யும் சேவையை செய்து வந்தார். அவருடைய வயலில் ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை முடிந்ததும் கோதுமை தானியங்களை மூட்டைகளில் கட்டி வண்டிகளில் ஏற்றி பாபா வாழ்ந்த மசூதிக்கு கொண்டு வருவார். பாபா தனக்கு கொடுக்கும் கோதுமை மூட்டைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு மீதமுள்ளவற்றை பாபாவிற்கே சமர்ப்பித்து விடுவார். பாபாவும் பாலாஜி நெவாஸ்கரின் தேவைக்கு போதுமான மூட்டைகளை கொடுப்பார். தற்போதும் அந்த பழக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி அன்று பழைய மூட்டை எடுக்கப்பட்டு அந்த இடத்தில் புதிய மூட்டை வைக்கப்படுகின்றது. பழைய மூட்டையில் இருந்து எடுக்கப்படும் தானியங்கள் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. அந்த கோதுமையை நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடும் போது நம் வீட்டு தானிய கிடங்கும் எப்பொழுதும் நிரம்பி வழியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லவா? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமஹ.